ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இந்த ஜாப் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு நம்ம பிளாக் சைடில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாக்கரி சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இதில் சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 7 years, சேலரி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன ரோல், அப்புறம் என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக் செயின் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர். இண்டஸ்ட்ரி டைப் வந்து ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் QA அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஃபுல் டைம் பர்மனன்ட் ஜாப். ரோல் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன கிராஜுவேஷன்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, எனி கிராஜுவேட், அதாவது நீங்கள் யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன கீ ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேக் அண்ட் NoSQL, டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, RDBMS, PAS, அஜைல், ஆரக்கிள், மானிட்டரிங், பைத்தான் இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கில் செட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ரிசோர்ஸஸ், பெய்டு வாலண்டரி டேஸ், அது இல்லாமல் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து க்ளவுட் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் SaaS, PaaS, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், இதை பார்த்தினா டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? எதுலன்னு சொல்லி பார்த்தோம்னா அமேசான் ஆர் கூகுள் ஆர் அஷ்யூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் இன்டர்பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து CI/CD பைப்லைனில் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது, டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்கிங், இது பார்த்தினா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது ஃப்ளூயன்சி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா RDBMS லைக் ஆரக்கிள் ஆர் PostgreSQL, இல்லைன்னா NoSQL வந்து DynamoDB ஆர் Cassandra, இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து ஃப்ளூயன்சி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாவா, கோட்லின், கோ, ஸ்கேலா, பைத்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ஃபுல் மைக்ரோ சர்வீசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பில்டிங் அண்ட் டெவலப்பிங் பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறது மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பில்ட் அண்ட் ஷிப் ஃபீச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் இன் டெய்லி இன் ஹைலி ஸ்கேலபிள், இதை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா விசிபிலிட்டி, ஃபுல் விசிபிலிட்டி, எரர் ரிப்போர்ட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ஹைலி பர்ஃபார்மிங் பேக் அண்ட் சர்வீசஸ், அதாவது நீங்கள் வந்து எரர் ரிப்போர்ட்டிங், மானிட்டரிங் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் இன் அஜைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் டெய்லி ஸ்டாண்டப், ஸ்ப்ரிண்ட் பிளானிங், டீம் ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ், இதெல்லாமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ கோட் வித் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ரீடபிலிட்டி, டெஸ்டிங் பேட்டர்ன்ஸ், டாக்குமெண்டேஷன், ரிலையபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கன்சிடரேஷன் இன் மைண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாக்கரி லிங்கை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.